என்ன மன்னிச்சிரு. நான் ருத்ராக்காக தான் சொல்லணே தவிர நான் என் முழு மனசோட சொல்லல. நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன மாமா சொல்றீங்க? மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு வேண்டாம் மாமா. எனக்கு சத்தியமா சொல்றேன், என்னைக்குமே வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் எல்லளவு கூட இருந்தது கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா இப்ப என்னன்னா ருத்ரா பத்தி யோசிக்கணும். மாமா என்ன மாமா இது? ருத்ராவுக்காக யோசிக்க சொல்றீங்க, வெண்ணிலாவுக்காக யோசிக்க சொல்றீங்க, ஆனா என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன ஸ்வேதா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீ புரிஞ்சு நடந்து போறதானே சொல்றேன். இல்ல மாமா, என்னால உங்களை விட்டு கொடுக்கவே முடியாது. நீங்க உங்க சித்தி தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இல்ல. நான் செத்துருவேன் மாமா. என்ன இல்ல என்னன்னு கேக்குற? பூச்சாண்டி கட்டுறியா? நானும் எவ்வளவு பொறுமையா சொல்றேன், என்னமோ பிடிவாதம் முடிச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி நீ விட்டு கொடுத்துதான் ஆகணும். அவ பாவம் குழந்தை ஏற்கனவே வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கா. இன்னும் சொன்னதை திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஸ்வேதா நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்வேதா, இத பத்தி மறுபடியும் பேசவே பேசாத. இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னோட உணர்வையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. குழந்தை அவ கூட போய் சரிசமா போட்டி போட்டுட்டு இருக்க. நான் இதை ருத்ராக்காக தான் பண்றேன், பண்ணுவேன். நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. மாமா 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 எல்லாமே கனவா? நினைச்ச மாதிரியே நடக்குது. விடக்கூடாது. ருத்ராவை சமாதானப்படுத்த முத்தரச மாமா பொய்யா ஒரு விஷயத்த சொன்னார். ஆனா அந்த பொய்ய திரும்ப சொல்லும் போது நிஜமா மாற நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். வேற வழியே இல்ல. இதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். எடுக்கிறேன். ஸ்வேதா, நீ என்ன ராஜா ராணியா விளையாட போற? எது வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அது வந்திருக்கு. என்ன ஸ்வேதா அது? நீ என்ன பண்றன்னு எங்களுக்கு புரியல. அப்படி என்ன அதுல வரக்கூடாதுன்னு நினைச்ச? என்ன ஸ்வேதா, எதுக்காக இப்படி எழுதி போட்டிருக்க? மருது, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இப்ப ருத்ரா குட்டிக்கு அம்மா வேணும். வெண்ணிலா உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க சிரிப்பீங்களா? சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. என் கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எதிரா அந்த குட்டி பிசாசு புதுசா முளைச்சிருக்கு. எனக்கு அடுத்து யார் யமனா இருக்க போறாங்கன்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தேன். நான் பயந்த மாதிரியே அந்த ருத்ராவோட பேரு தான் வந்திருக்கு. அவதான் எனக்கு யம. என்ன அத்தை அந்த ருத்ரா பேரை சொன்னாலே ஒண்ணு கத்துறாங்க. என்ன எதுன்னு ஒண்ணுமே புரியலையே.
என்ன சித்தி? என்ன எங்க என் பேர் அடிப்படுது? என்ன யாராவது கூப்பிட்டீங்களா? ஆமா, நீதான் ரொம்ப பெரிய மனுஷி, உங்களை போய் கூப்பிட்டாங்க. பா. ஓகே. இந்த விஷயம் மட்டும் என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த குட்டிச்சாத்தான பார்த்தாலே அந்த கத்து கத்தி நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே பாதி நேரம் புரிய மாட்டேங்குது. அண்ணி, எங்களுக்கு கொஞ்சம் என்னன்னு பாருங்க. சித்தி ஒண்ணு இல்ல, பொறுமையா இருங்க. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க, சரியா போயிடும். ஐயோ, இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவங்க வேற. என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அண்ணி, இவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. சித்தி வாங்க, எந்திரிங்க. பாத்து பொறுமையா எந்திரிங்க. பாத்து பாத்து வாங்க. மருது, ருத்ரா விஷயத்துல மாமா வேற ஒரு முடிவு எடுத்துட்டா நமக்கு அது விரோதமா முடியத்தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நாம ஒரு சரியான முடிவை எடுத்தே ஆகணும். அது என்னன்னா, தென்னரச நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். தென்னரசியா? ஏன்? புரியுதா? இங்க பார் ஸ்வேதா, நீ இத்தனையும் சொல்ற, எல்லாம் ஓகே, நான் போய் கேட்கறது கூட தயார் தான். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம முத்தரசன் கோவத்துல சொத்தே உங்களுக்கு கிடையாதுன்னு உடனே திடுதிடுப்புன்னு முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுவ? முத்தரசன் மட்டும் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டா அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போவ? இதை விட்டா வேற வழியே இல்ல தென்னரசு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டது அந்த சொத்தை அடையறதுக்காக தான். ஆனா நம்ம அடையாளமே தெரியாம போறதுக்கான ஆபத்தான சூழ்நிலை இப்ப உருவாயிடுச்சு. இப்ப அந்த சொத்தை நாம அடையணும்னா முதல்ல எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்தாகணும். நம்ம சுத்தி இருந்த எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் ஓஞ்சிடுச்சு. கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும்னு நினைக்கிறப்போ அதுக்கு தடையா அந்த ருத்ரா வந்திருக்கான். வயசுக்கு மீறின வேலையெல்லாம் செய்யற அவளால எனக்குள்ள மறுபடியும் ஒரு பயம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வாழ்வா சாவாங்கிற போராட்டம் உருவாயிடுச்சு. அதனால நாம நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடக்காம போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்காக அப்படியே விட்டுட்டோம்னா சொத்து மொத்தமா கைவிட்டு போயிடும். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் சரி, திரும்ப சொத்து அடையிற பேச்சுக்கு இடம் இல்லாம போயிடும். அதனால அந்த ரிஸ்க நாம எடுத்துதான் ஆகணும். நீ சொல்றதும் எனக்கு சரின்னு தான் படுது ஸ்வேதா. அந்த ருத்ராவை சின்ன குழந்தையா நினைக்க வேண்டாம். அவளால மிகப்பெரிய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அவ முந்தறதுக்கு முந்தி நாம முந்திக்கலாம். விஷயத்தோட தீவிரம் என்னன்னு புரியுது. வேற வழியே இல்ல, நீ சொல்ற மாதிரி செஞ்சிடறோம். கண்டிப்பா முத்தரசனை வந்து பார்த்து நாங்க சொத்தை பிரிச்சு கேட்போம். அதுக்கப்புறம் அந்த முத்தரசன் என்ன முடிவு எடுக்கிறான்னு பாத்துடலாம். முத்துமாமா, இந்த சட்டை உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த சட்டைய போட்டுக்கிட்டு தான் என்ன நீ முதல்ல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. உன் ஞாபகமா தான் நான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்பவோ நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கணும் முத்துமாமா. அம்மா பாட்டின்னு எனக்கு யாருமே இல்லன்னு நினைச்சப்ப நீ எனக்காக இருக்கேங்கிற நினைப்புலதான் நான் இந்த வீட்டுல இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன் மாமா. ஏன்னா
நீ வீட்டுக்கு கூப்பிட்டதும் மாட்டேன்னு சொல்ல முடியாம தான் ஊருக்கு போலான்னு நினைச்ச என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். உயிரோட இருக்கிறப்ப பாட்டி ஒரு விஷயம் சொல்லும். உன் முத்து மாமா உனக்கு தான் நீ நம்பிக்கை வச்சா உன் முத்து மாமா கண்டிப்பா உனக்கு கிடைப்பாரு. அதனால உன் நம்பிக்கைய வலுப்படுத்திக்கோன்னு பாட்டி சொல்ல முத்து மாமா. அதேதான் அப்புறமா கலை சொன்னான். கலை சொன்னப்ப கூட நான் பயந்த முத்து மாமா. எனக்கு உன் பக்கத்துல வரக்கூட பயமா இருந்துச்சு. ஏன்னா உனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி நீ மறுபடியும் என்கிட்ட பேசாம போயிட்டனா என்ன பண்றதுன்னு நினைச்சு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? ஆனா ருத்ரா பாப்பால அந்த குட்டி பாப்பா எப்படி பேசுது தெரியுமா? அவங்க பாட்டி சொன்னதுன்னு சொல்லிட்டு கலை சொன்ன மாதிரியே அவளும் சொல்றா முத்து மாமா. நம்பிக்கை வச்சா நடக்கும், நீ நினைச்சது நடக்கும் வெண்ணிலான்னு அப்படியே அடிச்சு சொல்றா. அதனால நான் அவ சொல்றத கேட்டுட்டு உன்னை கட்டிக்கணும்னு நினைச்சிட்டேன். அது தப்பா முத்து மாமா? என்ன கட்டிக்கிறியா? முத்து மாமா லூசானே, என்ன கேள்வி கேக்குற? உன்னை பிடிக்காம ருத்ரா கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்து மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி. நீ ரெடியா? சொல்லு. முத்து மாமாவை கட்டிக்கிறியா? போ முத்து மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், வெண்ணிலா, முத்து மாமா, என்ன சித்தி கடவுள டூவேட் பாடிட்டு இருக்கியா? என்ன போய் முத்து மாமான்னு சொல்ற? போ ருத்ரா. ஐ, நீ வெக்கப்படும் போது ரொம்ப சூப்பரா இருக்க தெரியுமா? இன்னைக்கு காலையில இருந்தே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, நீ சந்தோஷமா இருந்தாதான் சூப்பரா இருக்க. எனக்கும் உன்னை பிடிக்கும். இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்குமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு சித்தி பயப்படுற? அப்பா வந்து வாய் விட்டு சொல்லிட்டாரு. சாமி கூட உன்னதான் காமிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது நீ பயப்பட்டுட்டே இருந்தா எப்படி? நீ பயந்துகிட்டே இருந்தா ருத்ராக்கு பிடிக்காது. நம்பிக்கையா இருக்கணும், அப்பதான் ருத்ராக்கு பிடிக்கும். ஓகேவா? சரி, ஓகே. சரி, வா என் கூட. முத்தரசு
உன் சின்ன சித்திக்கு சேவகம் பண்ணிட்டா உன் பெரிய சித்திக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் மறைஞ்சிருமா? டேய் என்ன குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றேன். உன் பேரு துரோகி தானே? நீ பண்ணது துரோகம் தானே? என்ன முத்தரசு பாக்குற? இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? மருதுக்கலை கல்யாணம் நடக்கட்டும், அது நடந்ததும் சொத்துல ஒரு பங்கை எழுதி கொடுக்கிற வாக்கு கொடுத்தல்ல? அத நம்பிதானே உன் தம்பி மருதுக்கு கலைய கட்டி கொடுத்தோம். ஆனா நீ இது வரைக்கும் சொத்து எழுதி வச்ச கலை என்னடானா அம்பானி எதுவும் தெரியாம கோபாலப்படுத்திட்டு இருக்க. எப்ப எத்திரிப்பானோ தெரியாது. அது உனக்கு லாபமா போச்சு. நீ உன்னோட கல்யாணத்தை உடனே நடத்தி எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுப்பேன்னு நினைச்சா உன் சித்தி நீலாம்பரிய மலைக்கு கூட்டிட்டு போய் தள்ளி கொண்டுட்டிய முத்தரசு. விடுங்க. என்ன வார்த்தை சொல்ற? அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? என்னடா சொல்ற? எனக்கு என்னமோ தென்னரசு சொல்றதுதான் சரின்னு படுது. உங்க கல்யாணம் நடக்கும் நடக்கும் எல்லாருமே வாயால பேசுமே தவிர ஏதாவது நடந்ததா? நடக்கலையே. தட்டி தட்டி தான் போகுது. கடைசியில நாங்க அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறதா மிச்சம். டேய் என்னடா மறுபடியும் அதே பேசிட்டு இருக்க? வேற எப்படி நான் பேசுறது? வேற எப்படி பேசுறது? எனக்கு என்னவோ நீங்க ஆசை காட்டி கடைசியில அல்வா கொடுக்க போறீங்கன்னு தான் தோணுது. இந்த சொத்தெல்லாம் நாங்க கண்ணால பாக்குறதோட சரி, மொத்த சொத்து எல்லாத்தையும் எனக்கு என்னமோ நீங்க தான் அனுபவிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா எங்களெல்லாம் அனாதையை விட்டு அது பாட்டு போயிடுச்சு. இங்க பாருங்க, என்னால உனக்கு அடிமையா ஒரு வேலைக்காரன் இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். நான் கிளம்புறேன். மருதண்ண என்ன பாக்குற? நம்ம நினைச்சாலும் எதுவும் நடக்காது. இங்க இருந்தா அண்ணன் நம்மள நல்லா பாத்து பாரு, சொத்து எழுதி பாரு, நல்லது நடக்கும் நம்பிக்கை இருக்க போறீங்களா? இவரை நம்பினா என்ன கிடைக்கும் தெரியுமா? திருவோடு. அத வச்சு தெரு தெருவா போய் ஐயோ அம்மான் பிச்சை தான் எடுக்கணும். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இந்த வீட்டுல இருந்து பிச்சை எடுங்க. நான் ஒருத்தனாவது தன்மானத்தோட இருக்கேன். எனக்கு வெக்கம் மானம் எல்லாம் இருக்கு. மூட்டை தூக்கியோ ஆட்டோ ஓட்டியோ நான் பொழைச்சுப்பேன். ஆனா நீங்க ஆமாண்ணே, மருதண்ணே சொல்றதா சரின்னு எனக்கும் தோணுது. நீ எப்படியாவது சொத்தை பிரிச்சு கொடுப்ப, என் வீட்டுக்காரருக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எப்போ அம்மா இறந்து போச்சோ அப்பவே எல்லாம் தொலைஞ்சு போச்சு. நாங்களும் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். நீயுமா என்ன இப்படி பேசுற? உங்க அண்ணன் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நினைச்சிட்டியம்மா? சித்தி சித்தி என்ன சித்தி? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நானே சொல்றேன். நானே சித்தி பேச முடிஞ்ச கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ இப்பவும் அததான் சொல்ல வராங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அவங்க இந்த வீட்டுல கையேந்து நிக்கிறத விட கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுத்தாவது பொழைச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. இனிமே அதுதான் நெஜம்னு புரிஞ்சு போச்சு. அவங்க பாவம்.
இனிமே இந்த வீட்டை விட்டு அவங்களால வெளியில வர முடியாது. ஆனா நாங்க போறோம். சித்தி, எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம்.